நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் குழு ஒன்று இன்று காலை திட்டமிட்டபடி நடத்திய தாக்குதல்களினாலேயே இந்த மோதல் வெடித்துள்ளது. நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக பாதுகாப்பு பிரிவினருக்கு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளவும் நேரிட்டது. நேற்று சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலை நள்ளிரவளவில் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருந்த பின்னணியிலேயே இன்று காலை இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சுமார் 1800க்கும் அதிகமான குறுகிய கால கைதிகள் மற்றும் விளக்கமறியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இரு கைதிகள் குழுக்களுக்கிடையே நேற்று பிற்பகல் மோதல் ஏற்பட்டது. அந்த மோதலில் இரு கைதிகள் உயிரிழந்ததுடன் மேலும் 34 பேர் காயமடைந்திருந்தனர். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான தகவல் ஒன்றை காட்டிக் கொடுத்தமை காரணமாகவே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. எவ்வாறாயினும் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட சூழலில் கைதிகள் ஆயுதங்களை கவர்ந்து சென்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் சிறைச்சாலை அதிகாரிகள் நேற்று நள்ளிரவிலேயே ஆயுத களஞ்சியத்தில் இருந்த துப்பாக்கிகளை அங்கிருந்து அகற்றியுள்ளனர். இன்று அதிகாலை அமைதியாக இருந்த கைதிகள் காலையில் மீண்டும் திட்டமிட்டபடி சிறைச்சாலை அதிகாரிகளை மனிதாபிமானமற்ற முறையில் தாக்கி அவர்களின் தொலைபேசிகளை பறித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிகாரிகளின் கடுமையான சிறை கட்டுப்பாட்டு நடைமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே அவர்கள் இந்த தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவிக்கின்றனர். இந்த மோதல் ஏற்பட்ட சிறைச்சாலையில் பல்வேறு குற்றக்குழுக்களுடன் தொடர்புடைய 26 பாதாள உலக உறுப்பினர்கள் இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த மோதலை சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் கட்டுவல்லேகம சுரேஷ் என்பவரே வழிநடத்தியதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவிக்கின்றனர். இவர் கெஹல் பத்ர பத்மே என்பவரின் நெருங்கிய கூட்டாளி ஆவார். கூறிய ஆயுதங்களால் தாக்குதல், கொள்ளை சம்பவங்கள், போதைப் பொருள் வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் இவர் மீது உள்ளன. 2016ஆம் ஆண்டு நாரமல பகுதியில் உள்ள விகாரையொன்றில் பிக்கு ஒருவரையும் அவரது உதவியாளரையும் தாக்கி கட்டி வைத்துவிட்டு தூவிக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டிலும் இவர் மீது வழக்கு உள்ளது. நீர்கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இவருக்கு எதிரான வழக்கு விசாரணை நடைபெற்று வருகின்றது. இவர் தற்போது நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்ற வழக்கின் அடிப்படையில் சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றார்.